என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போ உங்க ஓடிடி பிளஸ்ல பிளாக் ஷிப்பும் சேர்ந்து வருது. உங்க ஓடிடி பிளஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நீ பொட்டு வச்ச தங்க கோடோ ஊருக்கு நீ மகுடோ. இந்த ஒரு பாட்டு தான் தமிழ் சினிமா ஆடியன்ஸ் எல்லார் மைண்ட்லயும் 2 நாளா ஓடிட்டு இருக்குன்னே சொல்லலாம். லப்பர் பந்து படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வருது. விஜயகாந்த் சாரோட பாடல்கள் மிகப்பெரிய இந்த ஒரு முக்கியமான பாடல் இனிமே இது நல்ல இடத்துல ஒலிக்கும்னு நான் நினைக்கிறேன். சொல்ல முடியாது. 2025 சேப்பாக்கில் தோனி சார் என்ட்ரி கூட இந்த பாட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு இந்த பாட்டு எல்லாரையுமே வந்து கவர்ந்துருக்குன்னே சொல்லலாம். ஸோ லப்பர் பந்து படம் பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ எந்த ஒரு படத்துக்கு வந்து நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பார்க்கறதுக்காக போய் உட்காந்த படம் தான் லப்பர் பந்து. அந்த படம் படம்னா இப்படித்தாண்டா இந்த 2024 வந்த படங்களில் ரொம்ப முக்கியமான படம், நானும் ஒரு படம் தான் அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. முக்கியமாக ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத இந்த படத்தோட டயலாகாக இருக்கட்டும், அந்த சீனோட கன்வேயாக இருக்கட்டும், அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழரசன் பச்சைமுத்து அவர்கள் தான் ஸ்க்ரீன் பிளே ரைட்டரு அண்ட் எல்லாமே வந்து டைரக்டரும் கூட. ஒரு படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் அது எவ்வளோ முக்கியங்கிறது இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது. படம் நல்லா இருக்கு. ட்ரெய்லர் ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கேன். எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. படம் போய் பார்த்தேன். எனக்கு படம் முடிஞ்சு வெளியே வரும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் எனக்கு கிடச்சிது. ஒரு 2 மணி நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம். எனக்கு கொஞ்சம் நார்மலாக ரொம்ப நாள் வச்சுடா அந்த மாதிரி படம் பார்த்தா அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப நாள் கொடுத்துச்சு. இந்த படத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா எல்லாமே இருக்குங்க. காமெடி இருக்குது, ஆக்ஷன் இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு, லவ் இருக்கு. ஒரு ஹோல்சமான படம். உங்க ஃபேமிலியோட போனீங்கன்னா எந்த விதமான முகம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு டைலாக் கூட இல்லை, ஒரு சீன் கூட கிடையாது. ரொம்ப கிளீனாக அந்த படத்தை எடுத்துருக்காங்க. 2.5 மணி நேரம் படம் பக்காவா ஓகே, இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முக்கியமாக இந்த படத்தில் வந்து எனக்கு கவர்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அட்டகத்தி தினேஷ். பொதுவாக வந்து விஜய் அஜித் படங்களுக்கு போனால் தான் அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் கிடைக்கும். நமக்கு அப்படியே புல்லரிக்கிற மாதிரிலாம் வரும். மொதல் சீன் அந்த மனுஷன் இறங்கி பேட்டை வச்சு ஆடும்போது ஒரு பாட்டு ஒன்று ஒலிக்குது, ஆட்டோமேட்டிக்காக கூஸ் பம்ப்ஸ் வருதுங்க. நான் நினச்சே பார்க்கல அட்டகத்தி ஸ்கின்னுக்கு எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகும், நான் கத்தவங்களை எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஒரு விஷயம் இந்த படத்தில் நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் 2 ஹீரோவோட கிளாஸ் அப்படின்ற படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பார்க்கிங்கில் பார்த்துருப்போம் ஹரிஷ் கல்யாணோட பெர்ஃபார்மன்ஸை. ஆனால் இது வந்து என்னடா அதே மாதிரி டோனில் இருக்குமா, இல்லை என்னடா கிரிக்கெட் படம்ன்றீங்க, என்ன எத்தனையோ கிரிக்கெட் படம் வந்துச்சு, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு லத்தாலஜிக்காக போய் படம் பார்த்தவங்களுக்கு இந்த படம் வந்து செம்ம ட்ரீட் கொடுத்துருக்கும் தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் ஹரிஷ் கல்யாணுக்கும் போக்கிரி படத்துல இருந்து விஜய் சாருடைய அந்த சொல்லிட்டு அந்த போடுவாங்க. ஸோ அந்த தீமை வந்து ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த கதாபாத்திரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது ஒரு ஒற்றுமையை கொடுக்கும் அப்படின்றது ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க. இன்னொன்று இந்த கேஸ்டிசம்னு சில விஷயங்கள்ல வந்து என்னதான் வந்து நிறைய படங்களை சொல்லியிருந்தாலும் இந்த இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் அது ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதா இங்கே பெரிய விஷயம். இப்போ வந்து போய் கேட்பாங்க ஒரு சீன் வந்து, என்னப்பா அவங்களுக்கு அந்த இந்த பொண்ணு கொடுக்குறதுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் அவருக்கு பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா இவங்களும் லவ் பண்ணியிருப்பாங்க அவங்களும் லவ் பண்ணியிருப்பாங்கன்னும் போது இப்படி எல்லாம் இருக்கணும்னா குடும்பம் வருங்காலத்தில் இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு எக்ஸ்பெக்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக. ஸோ இந்த படம் யாருக்கு பெருசாக ரிலேட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஏரியாவில் ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் டீம்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து டோர்னமெண்ட் ஆடிட்டீங்க, உள்ளூர் டோர்னமெண்ட் ஆடிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு டீம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ட்ரீட்டிங். அந்த அளவுக்கு இந்த படம் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் அந்த ஜானரில் வந்து கனெக்ட் ஆகும். அந்த ஒரு ஆப்போசிட் பார்ட்டி நடக்கும்போது நம்ம இங்கே வெளியே நின்று சண்டை போடுறதாகட்டும், கற்றுக்கிறதாகட்டும், அந்த ஈகோ மேட்டர், அந்த சின்ன பையன் ஒரு வார்த்தை வந்து ஒரு பெரிய விஷயம், நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு அந்த விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பாலசரவணன், ஜெய்சன், இவங்க 2 பேருமே இந்த படத்தில் வந்து ஹீரோவை தாண்டி ஹீரோட ஃப்ரெண்டாக வருவாங்க. அத்தகடி தினேஷுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், மாமா ஒருத்தர் இருப்பார். பாலசரவணன் வந்து ஹரிஷ் கல்யாணோட ஃப்ரெண்டு. செம்ம டைமிங்க. அவங்க 2 பேரும் தான் படத்தில் வந்து காமெடிக்கு பஞ்சமே இல்லாமல் அவ்வளோ விஷயம் பேசுகிறாங்க. ஆனால் அதே மாதிரி அவங்களையுமே சீரியஸான டைலாக்கை பேச வச்சதாகட்டும், அதெல்லாம் டேரக்டரோட பிரச்சனையே சொல்லலாம். ஹரிஷ் கல்யாணம் சொல்லியிருந்தார் நம்ம இன்டர்வியூ பண்ணும்போது, பாலசரவணன் அந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த இப்படி சட்டிலாக சொல்லிட்டு போயிருப்பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சொன்ன கேஸ்டிசம் அப்படின்னு ஒரு விஷயத்த, அந்த டைலாக் வந்து நமக்கு வந்து என்னடா அவர் இப்படி பேசுறாருன்னு முகம் சொல்லிக்கே வைக்காது, என்னடா அப்படி பேசுறாரு அப்படின்னு நம்ம சொல்ல வைக்காது. அது ஈஸியாக ஒரு ஃப்ரெண்டுகிட்ட போய் சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப அழகாக ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. அதுவும் இல்லாமல் குட்டி புலி, ஸோ இந்த மாதிரி டார்லிங், இந்த மாதிரி நிறைய படங்களில் வந்து பாலசரவணனுடைய அந்த டைமிங் காமெடி நம்ம எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஆனால்
இந்த படத்தில் இந்த மனுஷன் வந்து டேய் நான் அண்ணா ஐ மீன் ஃபார்ம் அப்படின்றது ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வெளியில் இருந்துக்கிட்டு அந்த 2 பேர் சண்டை போட மாதிரி என்னடா என் பையன் அப்படி தெரியுமாடா இவ்வளோ நேரம் பேசினாரு நீங்கள் என்னடா பண்ணீங்க அப்படின்ற ஒரு இதெல்லாம் அது செம்ம எல்லாருக்கும் அவ்வளோ ரிலேட் ஆகும். நாட் ஒன்லி இந்த கேம்னு சொல்ல முடியாது, விளாட்றவங்க எல்லாருக்குமே அது வந்து செம்மையாக ரிலேட் ஆகும் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக. அதே மாதிரி வந்து ஹரிஷ் கல்யாண் அவருக்கு வந்து இந்த படம் வந்து பார்க்கிங் அப்புறம் கொஞ்சம் ரொம்ப கேப் ஆகிடுச்சோ அப்படிங்கிற கேள்வி நம்மளும் கேட்டோம். பட் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு அதை சைலண்ட்டாக படம் வரும் பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்க்கிங்கில் என்ன விஷயம் அந்த ஈகோ விஷயம் ஒர்க் அவுட் ஆச்சோ அது வந்து இந்த படத்தில் அவர் ப்ளே பண்ணும் போது அவருக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணதான் சொல்லணும். எப்பா இந்த பையன் அப்படிதான்ப்பா இவன் அப்படி பண்ணுற வேண்டிய ஆள் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அது சூட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஹீரோயின்ஸ் ஸ்வஸ்திகா வந்து பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் இயர்னு சொல்லாங்க அவங்க. ஸோ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலே ஒரு வீட்டு மருமக அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக அவங்க பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபீமேல் கேட்ட சஞ்சனா அவங்களுமே வந்து அப்பா மேலே ஒரு மரியாதை இருக்கும், எல்லாமே இருக்கும், எமோஷனல் இருக்கும். ஆனால் அம்மா கிட்ட ஒரு 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 ரியாக்ஷன் காட்டுவாங்க, பாட்டி கிட்ட ஒரு காமெடிக்காக பண்ணுவாங்க. அவங்களுமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அடுத்தடுத்த படங்களில் வந்து ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குன்னே சொல்லலாம். அட்டகத்தி தினேஷ் எனக்கு தெரிஞ்ச அந்த மனுஷன் நல்லா நடிப்பான், அவனுக்கு எல்லாமே வரும். ஆனால் இன்னும் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்காம இருந்துச்சு, அது இந்த படத்துலேருந்து கிடைச்சிருக்கு. ஆமாம், அவரோட லைஃப்பில் வந்து லப்பர் பந்துக்கு முன் லப்பர் பந்துக்கு பின் அப்படின்னு மாறுறதுக்கே நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒரு சீன் இருக்கும், அவங்க ஒய்ஃப் சண்டை போட்டு போயிடுவாங்க. அவர் வந்து அவங்க திருப்பி ஒரு நாள் வந்திருப்பாங்க, இவர் வந்து ஏன் என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஒரு விஷயம் பண்ணிருப்பாரு. எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஸோ ஏன்னா அதுதான் அவரோட வெற்றி நான் சொல்றேன். நான் ஒரு குழந்தை மாதிரி அவர் வந்து அழுகும் போது அந்த சீன் வந்து எல்லாருக்குமே ரிலேட் ஆகும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு டைலாக் இருக்கும், எல்லாருமே வந்து மாமனார் மாமியார் இந்த ஒரு வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட மாமியார் அம்மான்னு சொல்லுவாங்க. ஆனால் மாமியார் வந்து நீ என்னோட பெத்த தாய்மா அப்படின்னு சொல்லிட்டு மருமகளை சொல்ற ஒரு சீன் வரும். அது வந்து நிறையா வீட்டில் வந்து இந்த மாமியார் மருமக சண்டை வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் காப்பாற்றும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரிலேட் ஆச்சு. ஸோ லவ் சீன் முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சனா ஹரிஷ் கல்யாண் ஒரு லவ் பண்ணுறவங்க இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்ற அளவுக்கு ஒரு இந்த ட்ரீம் இப்படி ஒரு கப்பலாக நம்மளும் ஒரு காலத்தில் வந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையை கலப்பின ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக. எனக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா டேரக்டர் வந்து எங்கெங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா, படத்தோட ஆரம்பத்தில் ஒரு சின்ன பையன் கேட்பான அன்பண்ண நீங்கள் என்ன இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவனோட பையனோட கேரக்டராக இருக்குது படத்தோட கிளைமேக்ஸில் தெரியுது. அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விஷயம் வச்சுருப்பார். தினேஷ் வந்து பால் வந்து சாமிக்கு விடுவார், அதுக்கப்புறம் எல்லா பாலும் சிக்ஸர் அடிப்பார் இப்படிங்கிற விஷயம் ஆகட்டும், அவருக்கு வந்து ஹாஃப் சைடில் ஆட தெரியாது அப்படின்னு சொல்கிறதாகட்டும், அவருக்கு கார்க் பந்தில் ஆட தெரியாதுன்னு சொல்லி எல்லா விஷயம் நமக்கு டீட்டெயில் பண்ணி கடைசியில் அதெல்லாம் ரிவீல் ஆகும்போது செமையாக இருந்துச்சு. படத்தோட கிளைமேக்ஸ் அது ஒரு நடக்கும், சரிப்பா இவங்க இப்படி தான் இந்த கிளைமேக்ஸை முடிக்க போகிறாங்க நான் கெஸ்ட் பண்ணிட்டேன், அதே மாதிரி தான் முடித்தாங்க. பட் அதுக்கும் அவங்க ஏன் அப்படி முடிச்சாங்கிறதுக்கு ஒரு ரீசனை வச்சு முடிச்சிருந்தாரு இந்த 2.5 மணி நேரத்தில். அது செம்ம டச்சிங்காக இருந்துச்சு. என்னங்க சொல்கிறது, எனக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு படம்லாம் ரொம்ப ரேராக தான் வரும் தமிழ் சினிமாவில். அப்போ வந்து நம்ம கொண்டாடினோம். அதுக்கு வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், அட்டகத்தி தினேஷ்க்கு விஜயகாந்த் ரெஃபரன்ஸு, ஹரிஷ் கல்யாணுக்கு விஜய் ரெஃபரன்ஸு. படம் ஃபுல்லாக விஜய் சாரோட பாட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டே இருக்கும். ஹரிஷ் கல்யாணோட ரிங்டோனில் வந்து ஒரு பாட்டு வரும். அவர் கல்யாண வீட்டுக்கு போனால் அங்கே வந்து வார்த்தை கம்மிங் ஓடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ வந்ததும் மழை வந்தது அந்த சாங் வருது. ஒரு மேட்ச்சில் வந்து தினேஷ் வந்து விளையாடாமல் அவுட் ஆகிட்டு போவார். அப்போ வந்து அந்த வானத்தை போல மனம் படைச்ச அப்படிங்கிற சாங்கை போட்டு அவரை வந்து வெறுப்பேற்றுற அதே ஆட்கள் தான் கிளைமேக்ஸ்ல திருப்பி அவரோட ஃபேவரட் சாங்கான நீ போட்டு வச்ச தங்க குடம் பாட்டை போடுறாங்க. ஒன்னு சொல்லிக்கிறேன், அப்பா அந்த அண்டிஸில் அந்த மாதிரி படம் வருதுப்பா, அப்பா மலையாளத்தில் என்னம்மா ஃபீல் குட் மூவி எடுக்கிறாங்க, அதான் தமிழ் சினிமாவில் வரவே இல்லைப்பா, 2007 வந்த மாதிரி படம் இப்போ வரவே இல்லைப்பா, அந்த பேச்செல்லாம் நீங்கள் வேணாம். படம் ரொம்ப அருமையான படம் வந்திருக்கு, தயவு செஞ்சு தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு சின்ன விஷயம் சொல்லணும், நம்ம டேரக்டர் வந்து ஒரு சின்ன ஒரு விளையாண்டுருப்பாரு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வந்து அதிக இடத்துல வந்து கலாச்சிருப்பாரு. என்ன சிஎஸ்கே கேஷுவலாக சொல்லியிருப்பாரு, டேய் நாங்கள் வந்து எத்தனை சிஎஸ்கே மேட்ச் பார்த்துருப்போம், கடைசி வரைக்கும் வந்து நின்று வந்து எங்களை வந்து வெயிட் பண்ண வச்சு கடைசி ஜெயிச்சு எங்களை வந்து செம்மையாக ஜாலி பண்ணுவாங்க. அது வந்து சிஎஸ்கே மேட்சுக்கு உருத்தான விஷயம், அதான் சொல்றேன். கிண்டல் பண்ற மாதிரி எனக்கு தெரியல, பட் கிண்டல்னு சொல்ல அது வந்து ஃபன்னா இருக்கும். அதே மாதிரி கிரிக்கெட் ரெஃபரன்ஸ் சச்சின் சார், கங்குலி சார், தோனி சார், சிஎஸ்கே ரெஃபரன்ஸ் நிறைய பேர் இருக்கும். ஒருவேளை நீங்கள் மும்பை இந்தியன்ஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா அது மேபி வந்து மும்பை இந்தியன்ஸ் ரெஃபரன்ஸ் எங்கேயுமே சிஎஸ்கே மேட்ச் ரெஃபரன்ஸ் யாரையுமே கிண்டல் பண்ணுற மாதிரியும் இல்லை. யாருக்கு அவங்கவுங்க ஐடல் பிடிக்கிறவங்களுக்கு இந்த ரெஃபரன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் ரெஃபரன்ஸ் எல்லாம் திணிக்க வச்ச மாதிரி எப்பா இதெல்லாம் தேவையில்லப்பா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ரொம்ப அழகான பிளேஸ்மெண்ட்டில் சூப்பராக வந்துட்டு போச்சு. படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபா, உங்களுக்கு படம் பிடிக்கும், நீங்கள் இப்போ தான் புதுசாக லவ் பண்ண போகிறீங்களா, உங்களுக்கு படம் பிடிக்கும்,
நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸா அதுக்கும் இந்த படத்துல இடம் இல்ல லவ்வே பண்ணாம சிங்கிளா இருக்கீங்களா? எல்லாமே இருக்கா? உங்களுக்கு இந்த நீங்க படம் வந்து உங்க ஃபேமிலியோட போறீங்க, உங்க அத்தை மாமனார் மாமியார் கூட்டு போறீங்களா, அவங்களுக்கும் இந்த படத்துல வந்து ஒரு சில சீன்ஸ் இருக்கு. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. கேஸ்டிசம் மெயினாக ஒரு விஷயம். இந்த படத்தில் அது இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்குது. அதை உங்களுக்கே தெரியாமல் அழகாக டைரக்டர் தம்பி இதுவும் இருக்குடா கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்போ அது உயர் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாக பேசாமல் அது எங்கெங்கே இருக்குது எப்படி எப்படிலாம் காட்டுறாங்க அப்படிங்கிறத கதையோட்டத்தில் கொண்டு போன விஷயத்துக்கு நான் டைரக்டருக்கு உண்மையிலே தலை வழங்குறேன். அவ்வளோ சூப்பராக இருந்துங்க அந்த விஷயம். அதுவும் நம்ம காளி வெங்கட் அவருடைய கேரக்டரும் செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா இப்படி ஒரு படம் இருக்கு அப்படின்றத தாண்டி இப்படி ஒரு படம் இருக்கு, இந்த படத்தை பத்தி பேசலாம் அப்படின்னா நமக்கே நைட் தூக்கம். நிறைய பேர் இந்த படத்தை பத்தி பேசிட்டாங்க. பட் இன்னும் வெகுஜன மக்களுக்கு இந்த படம் போய் சேரணுங்கிறதுனால தான் இந்த வீடியோட மோட்டிவே நாங்கள் காரணம். இல்லைனா ரிவ்யூ மாதிரி நாங்கள் அதை பண்ணியதில்லை. 4 நாள் கழிச்சு பண்றோம் அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். படம் நல்லா இருக்கு. தயவுசெய்து தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது வரைக்கும் செலிப்ரேட் பண்ணுங்க. இது வரைக்கும் படத்தை பார்த்துருந்தவங்க யாரா இருந்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு என்னெல்லாம் கனெக்ட் ஆச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி வணக்கம். 2D என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போ உங்க OTT Plusல Black Sheepம் சேர்ந்து வருது. உங்க OTT Plus ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.